பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீண்டுமாய் சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்களாம் சுகமாய் சேமமாய் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து ரோமர் 10:11 ரோமர்ஸ் சாப்டர் 10:11 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாத, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த மாதம் முடிகிறதுக்கு 3 நாள் தான் இருக்குது தம்பி, என்னாகுமோ தெரியல. ஏசப்பா இந்த மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு, எப்படியாவது ஏசப்பா வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருவாரா, அதிசயம் செஞ்சுருவாரா? விசுவாசமாக இருங்க. ஏசப்பாக்கு அற்புதம் செய்ய லேசான காரியம். அவருக்கு அற்புதம் செய்யறதுக்கு 1 செகண்ட் போதும். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஏசப்பாக்கு இது 1 நிமிஷம் போதும். அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன், ஆனால் நீங்கள் ஏசப்பா மாத்திரம் விசுவாசிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே இல்லை தானே, ஏசப்பா தானே நம்பி இருக்கிறீங்க. நிச்சயமாய் அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் கேட்கலாம், தம்பி இந்த மாதம் முடியறதுக்கு 3 நாள் தான் இருக்குப்பா, ஏசப்பாவோட வாக்குதத்தை நான் இது விசுவாசமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஏசப்பா அற்புதம் செய்வாரா? நிச்சயமாக ஏசப்பா அற்புதம் செய்வாருங்க. அதுதான் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டேன். ஆமே. இந்த 3 நாளுக்குள்ளே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சிங்களோ உங்கள் வாழ்க்கையில் நன்மை பார்க்க போறீங்க. ஆமே. ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? வெட்கப்பட்டு போயிடுவேனா, இல்லை மனுஷங்க முன்னாடி அவமானப்பட்டு போயிடுவேனா, என்னை பார்த்து ஃபஸ்ட்டே கேவலமாக பேசுகிறாங்க தம்பி, இதுவோலைக்கு இப்போ நடக்கலைன்னா இன்னும் கேவலமாக பேசுவாங்க, அவமானப்பட்டு போயிடுவேன் சொந்தவங்க மத்தியில், ஜனங்க மத்தியில். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை ஏசப்பா மேலே தானே, அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போனீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்கள் தலை குனிந்து போனீர்களோ, அவங்க இடத்துல, அவங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். அவர் அந்த இடத்துல ஏசப்பா உங்களை கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த காலை வேலைப்பா, நீர் பேசும் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரப்பா, உம்மை விசுவாசிக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வார்த்தைப்படி என்னோட என்னெந்து ஏசப்பா உண்மையே ஆண்டப்பா நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்க்குவீராக. எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல ஏசப்பா நிந்திக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரப்பா எந்த இடத்துல ஏசப்பா பயந்து இருக்கிறாங்களோ, அதே இடத்துல ஆண்டவரே அப்பா உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராங்க. அந்த இடத்துல அப்போ அவங்க தலையண்டப்பா நிமிர செய்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா, நீர் அவங்க கூட இருக்கிறீங்கன்ற அப்போ அவங்க அறிந்து கொள்ள ஆண்டவரே அவங்க விசுவாசத்துக்கு ஏற்ற அற்புதங்களை நன்மைகளை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றுமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.